Hi guys, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து இன்னைக்கு நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு vlog நீங்க இங்க இருந்து ஸ்டார்ட் ஆக போற ஒரு ட்ரெயின்ல தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவலி விஜயவாடா போற ஒரு வேலை இருந்துச்சு. விஜயவாடா வரைக்கும் போயிட்டு அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ட்ரெயின்ல vlog ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்காக தான் நாங்கள் விஜயவாடா போயிட்டு இருக்கோம். அந்த ஸ்பெஷல் vlog-ஐ நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த vlog-லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் vlog என்னங்கிறத நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூட தரேன், நீங்க வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு இந்த vlogல நம்ம பார்க்க போறது சென்னையிலேருந்து விஜயவாடா எந்த ட்ரெயினில் நம்ம போக போகிறோம். அடிக்கிற வெயிலே கண்டுபிடிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக ஒரு மத்தியான வேலை தான். ஸோ மத்தியானம் கிளம்பக்கூடிய ஒரு டெடிக்கேட்டட் விஜயவாடா ட்ரெயின்னா சென்னை டு விஜயவாடா பினாக்கினி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இது வரைக்கும் நம்ம அந்த ட்ரெயினை vlogsல கவர் பண்ணதே கிடையாது. டெடிக்கேட்டடாக இந்த ரூட்டில் ஓடக்கூடிய ஜன்சதாப்தி தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பட் பினாக்கினி பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான ட்ரெயின் இந்த ரூட்டில். அதில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். மத்தியானம் இங்கேருந்து கிளம்புது. மார்னிங் விஜயவாடாலேருந்து கிளம்பி மத்தியானம் இங்கே வந்துடும். திருப்பி மத்தியானம் இங்கேருந்து கிளம்பி நைட்டு விஜயவாடா போகும். ஸோ அந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி புக் பண்ணி தான் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். அன்ரிசர்வ்லாம் கிடையாது, புக் பண்ணியாச்சு. கரெக்டாக 2 மணிக்கு 2:05க்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து டிபார்ட் ஆகுது. ஸோ அங்கே உள்ளே போயிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போய் என்ன பிளாட்ஃபார்ம்லேருந்து டிபார்ட் ஆகுது, என்ன லோக்கோ புல் பண்ணுது, ரொம்ப நாளாச்சு அந்த ரூட்லலாம் ட்ராவல் பண்ணி, அந்த ரூட் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. அரைவல் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிலே வச்சிட்டாங்க சென்னை சென்ட்ரலில். பினாக்கினி அரைவல் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல். ஸோ வர பிளாட்ஃபார்ம்லேயே தான் கண்டிப்பாக அவன் கிளம்புவான். ஸோ நம்ம கிளம்புற பிளாட்ஃபார்மும் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ஆக தான் இருக்கும். இந்த லோக்கோ தான் பினாக்கினியை விஜயவாடாலேருந்து மார்னிங் புல் பண்ண வந்திருக்கு. இங்கே டீகப்பிள் பண்ணிடுவாங்க. வேற ஒரு லோக்கோ நம்ம ட்ரெயினை புல் பண்ணோம். ஏசி சேர் கார் கோச்சஸ் பினாக்கினி எக்ஸ்பிரஸில் மொத்தம் 3 இருக்கு. ஒரு டிப்பிக்கல் ஏசி சேர் கார் ஐசிஎஃப் டைப்பில். உள்ள இன்டீரியர்ஸ் பார்ப்போமா? இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு ரீசெண்டாக பண்ண சஹர்சா கரீப் ரத் தான் ஞாபகத்துக்கு வருது. கோச்லாம் நீட்டாக தான் இருக்கும். எனக்கு அந்த சீட் கலரை பார்த்தோன்னே, இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த ட்ரெயினில் தான் பார்த்தேன். இந்த கோச்சில் பாருங்களேன், இது வந்து C1, நம்ம பார்த்தது C2, இது வந்து C1. சூப்பராக இருக்குங்க. இது டிஃப்ரெண்ட்டாக சீட் லைவரிலாம் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. குஷனிங்கோட வேறு டைப் ஆஃப் குஷனிங்கோட கொடுத்துருக்காங்க. அண்ட் பினாக்கினி பார்த்தீங்கன்னா டே டைம் ஓடக்கூடிய ஒரு இன்டர்சிட்டி டைப் ட்ரெயின். மார்னிங் அங்கேருந்து கிளம்பி வர்றது, மத்தியானம் இங்கேருந்து கிளம்பி போகிறது, அதெல்லாம் இருக்குல்ல, டே ஃபுல்லாக ட்ராவல் இருக்குது. ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு பேண்ட்ரி கார் தனியாகவே கொடுத்துட்டாங்க. இன்டர்சிட்டி டைப்பில், அதாவது ஐசிஎஃப் டைப்பில் பேண்ட்ரி கார்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு டே டைம் ட்ரெயினில் பார்க்குறோம் அதை இந்த ட்ரெயினில். நம்ம இன்னைக்கு பினாக்கினியில் ட்ராவல் பண்ண போகிறது செகண்ட் சீட்டிங் கோச்சில். நேற்று தான் புக் பண்ணோம், நேற்று நைட்டு தான் அதுவும் புக் பண்ணோம். நாங்கள் புக் பண்ணும்போதே 300க்கு மேலே அவைலபிள் சீட்ஸ் இருந்துச்சு. இப்போயும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அவைலபிலிட்டி கூட இருக்குது. மேபி இன்றைக்கி ஒரு சண்டே நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க்கிங் டேஸ்லாம் மேபி ஃபுல்லாக இருக்கலாம். இந்த ட்ரெயின் வந்து அந்த மாதிரி தான், ஒரு ஒர்க்கர்ஸ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரெயின். அண்ட் இதுதான் நம்ம ட்ராவல் பண்ணுற கோச், D7 கோச்சு. பினாக்கினி சூப்பர் ஃபாஸ்ட்டோட இன்னொரு ஹைலைட்டான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கோச்சஸுங்க. எக்கச்சக்கமாக அன்ரிசர்வ்டு கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமே 10 அன்ரிசர்வ்டு கோச்சஸ் ப்ளஸ் 2 SLR கோச் வேறு இருக்குது. ஸோ டோட்டலாக 12 கோச்சஸ் ஜென்ரல் டிக்கெட் பேசஞ்சர்ஸ்க்கு இந்த வண்டியில் இருக்குது. 8 தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் சிட்டிங் புக்கிங் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக என்னுடைய ட்ராவல் புக்கிங்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது வீகோ ஆப். வீகோ ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் ஆப். இவங்க இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸோடைய வெப்சைட்ஸில் இருக்க ப்ரைஸஸை கம்பேர் பண்ணி ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனை நமக்கு தருவாங்க. அதே மாதிரி தான் ஹோட்டல் புக்கிங்ஸ்லையும் இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக் ஹோட்டல் வெப்சைட்ஸில் இருக்கிற ப்ரைஸஸை கம்பேர் பண்ணி பெஸ்ட்டான ப்ரைஸை நமக்கு வந்து காட்டுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரெயின் புக்கிங்ஸும் இந்த ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. நமக்கு வந்து இமீடியட்டாக ட்ரெயின் புக்கிங் பண்ணணும், இல்லை லோ நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருக்கிற ஏரியாவில் ட்ரெயின் புக்கிங் பண்ணணும்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஆல்சோ நம்ம அதர் கண்ட்ரிஸ் போகிறதுக்கு விசா தேவைனாலும் இவங்க அதில் அசிஸ்ட் பண்ணுறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சென்னையிலேருந்து நம்மளை விஜயவாடா கூட்டிகிட்டு போக போகிற ட்ரெயினை ஒரு விஜயவாடா லோக்கோவே புல் பண்ணால் செம்ம தானே. அந்த மாதிரி தான் இன்றைக்கி புல் பண்ணுது நம்ம பினாக்கினி சூப்பர் ஃபாஸ்ட்டை. சென்னை சென்ட்ரல்லேருந்து விஜயவாடா ஜங்ஷன் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் புல் பண்ண போகிறது விஜயவாடா லோக்கோ ஷெட்டுடைய WAP4. டூ 2023 உடைய லாஸ்ட் ட்ரெயின் ஜேர்னி நம்ம பினாக்கினி சூப்பர் ஃபாஸ்ட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா December 31st, 2023. இன்னைக்கு நாங்கள் பண்ணக்கூடிய இந்த ட்ரெயின் ஜேர்னி தான் 2023ல் லாஸ்ட்டாக பண்ண போகிறது. நாளைக்கு January 1st, 2024 அந்த டேட்லையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னி பண்ண போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஜேர்னி ஆஃப் 2024 ஆல்ரெடி பார்த்துட்டு தான் ஒரு ரீவைண்ட் மாதிரி இன்னைக்கு நம்ம பினாக்கினி ஜேர்னியை பார்க்குறோம். இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா யூஆரே கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. சீட்ஸ்லாம் யூஆரில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அந்த பஸ் டைப் சீட்டிங் மாதிரி தான், நம்ம ரிசர்வ்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சீட்டிங் கொடுத்துருக்காங்க. நிறையா சீட்ஸ் வேக்கன்ஸாக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன்ல நிறையா கோச்சஸ் அன்ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. அதோட வந்து இன்றைக்கி ஒரு லீவ் நாள் வேறு. இன்னொரு விஷயம் எனக்கு இந்த ட்ரெயினில் பிடிச்சிருக்கிறது, ஒவ்வொரு கோச்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட நேம் போர்டு வச்சிடுறாங்க. எங்கே டு எங்கேங்கிறத எல்லா ட்ரெயினையும் நம்ம பார்ப்போம். பட் இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயினில் தான் நான் பார்க்குறேன். ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒவ்வொரு கோச்சில் இருக்கும். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பினாக்கினியை கவர் பண்ணலாம். பினாக்கினி ரைடு இன்றைக்கி சென்னை டு விஜயவாடா எப்படி இருக்குன்னு கவர் பண்ணுவோம் வாங்க. ஷார்ப்பாக 2:05 ஆகிடுச்சு. நம்ம ட்ரெயின் சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு.
செகண்ட் சீட்டிங் கோச்சஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே சிஸ்டம்ஸ் வச்சிடுறாங்க. இது வந்து எல்லா கோச்லையும் இல்லை, ஏதாச்சும் ஒரு சில கோச்சில் மட்டும்தான் இருக்குது. பட் கரெக்டாக காட்டுது, அந்த ஜிபிஎஸ் லைவ் ட்ராக்கிங் கரெக்டாக காட்டுது. எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு, நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஷன் எவ்வளோ தூரத்தில் வரும், எல்லாமே வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. நாங்கள் ட்ராவல் பண்ணுற D7ல் இல்லை, D8ல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ராவல் பண்ணுற D7 கோச்சில் லைனாகவே பஸ் டைப் சீட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அடுத்த கோச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் ஃபேஸிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த சென்னை டு ஆந்திரா ரூட், குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சென்னை டு விஜயவாடா ரூட்டில் நிறையா சின்ன சின்ன ஆறுகள் பார்க்கலாம். சில நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளட் ஆகி போகும். நம்மளுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வெள்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைம்லலாம் ஃபுல் ஃப்ளட்டாக இருந்துச்சு. இது சூலூர்பேட்டாக்கு முன்னாடி வர இந்த ஆறு டைரெக்டாக போய் புலிக்காட் ஏரியில் கலக்கும். இதுவே இந்நேரம் நம்ம வந்து ஒரு LHB ரேக் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் கண்டிப்பாக வந்து 130 டச் பண்ணியிருக்கும். பட் ICFோட லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது, 110 தான் மேக்ஸு. இருந்தாலும் அந்த 110 மெயின்டைன் பண்ணி செமையாக தான் போயிட்டு இருக்காங்க பினாக்கினி. பினாக்கினி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கும் அந்த ஸ்லாக் டைமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க ஷெட்யூலில். நம்ம இப்போ ரீச் ஆகிருக்கிற கூடூர் ஜங்ஷனுக்கு ஸ்லாக்னால பிஃபோரே வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி 2 ஸ்டேஷன் டிலேல தான் போனோம். பட் இப்போ கூடூர் வந்து 10 மினிட்ஸ் ஏர்லியாகவே வந்துட்டோம். இந்த இடத்துல பினாக்கினியோடைய ஃபேர் பற்றி பார்த்துருவோம். ஃபேர் வந்து நாங்கள் ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கே புக் பண்ணியிருக்கோம். சென்னை சென்ட்ரல்லேருந்து விஜயவாடா வரைக்கும் 180 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க செகண்ட் சீட்டிங்கில். கம்பேர் பண்ணி பார்த்தா மார்னிங் ஓடுற ஜன்சதாப்தியோட கம்பேர் பண்ணி பார்த்தா இது ஒரு 20 ருபீஸ் கம்மி தான். ஜன்சதாப்தியில் 200 ருபீஸ் ஆகுது. காரணம் என்னன்னா ஜன்சதாப்தி கொஞ்சம் சுற்றி போகிறது, நியூ குண்டூர் வழியாக விஜயவாடா போகும். நம்ம பினாக்கினி ஸ்ட்ரெயிட் ரூட்டில், தென்னாலிலேருந்து ஸ்ட்ரெயிட் ரூட்டில் விஜயவாடா கனெக்ட் பண்ணிடும்.
அண்ட் அதே மாதிரி ஸ்டாப்பிங்ஸும் பார்த்தீங்கன்னா பினாக்கினி எக்ஸ்பிரஸ்க்கு கொஞ்சம் அதிகம். ஜன்சதாப்தியை கம்பேர் பண்ணும்போது பினாக்கினிக்கு நிறைய ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. பட் டைமிங் சேம் தான். 2 ட்ரெயினுமே சென்னையிலேருந்து விஜயவாடா டிஸ்டன்ஸை 7.5 hours ஷெட்யூல் படி கவர் பண்ணுறாங்க. சேம் டைமிங் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினில் ஒவ்வொரு கோச்சுக்கும் கோட்டா கணக்கில் தான் புக்கிங்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நெல்லூரில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கோச்சில் யாருமே ஏறல. ஆனால் D6ல் மட்டும் அவ்வளோ பேர் ஏறினாங்க. இல்லாட்டி அவங்க ஏதாச்சும் ஒரு குரூப்பாக இருப்பாங்க, மொத்தமாக வந்து அந்த கோச்சில் புக் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கூட இருக்கலாம். SCR பினாக்கினி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சவுத் சென்ட்ரல் ரயில்வே கீழே வருது. அவங்க தான் இந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கிள் டெடிகேட்டட் ரேக் தான், எந்த விதமான ரேக் ஷேரிங்கும் கிடையாது. டெய்லி ரன் ஆகக்கூடிய மார்னிங் விஜயவாடாவில் கிளம்பி இங்கே வந்து சென்னை வந்து சென்னையில் மதியானம் கிளம்பி நைட் விஜயவாடா போய்டும். ஸோ டெடிகேட்டடாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே விஜயவாடா ரூட்டில் ஓடக்கூடிய இன்னொரு சூப்பர் ப்ரீமியம் ட்ரெயினை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். சென்னை சென்ட்ரல் டு விஜயவாடா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். ஸோ அந்த ட்ரெயின் ஓடுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு சவுத் சைடு தமிழ்நாடுலேருந்து ஓடுற வந்தே பாரத் ட்ரெயின்ஸ்லேயே டிமாண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ட்ரெயின் வந்து அந்த விஜயவாடா வந்தே பாரத் தான். நான் தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணல, பட் அப்படி தான் இருக்கும். நீங்கள் போய் அவைலபிலிட்டி பார்த்தா கூட நிறையா நாளுக்கு அது வந்து நிறைய சீட்ஸ் வேக்கண்ட்டாகவே தான் இருக்கும். காரணம் என்னென்னா, மேபி காலையில் ஜன்சதாப்தி கிளம்புது. அது வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ப்ரைஸ்லேயே நம்ம 200 rupeesலேயே விஜயவாடா போய் ரீச் ஆகிடலாம். இது வந்து கொஞ்சம் சுற்றி வர மாதிரி இருக்குது, ரேணிகுண்டாலாம் போய் சுற்றி வர மாதிரி இருக்குது. ஸோ மேபி நிறைய பேசஞ்சர்ஸ் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்பயும் ஓடிட்டு தான் இருக்குது அந்த வண்டி. வேறு ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டலாம்னு நினைக்கிறேன். பினாக்கினி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒரு டெய்லி ரன்னிங் ட்ரெயின். பட் டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு க்ரௌட் இப்படி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. மற்ற நாட்களில், அதாவது வீக் டேஸில் வந்தோன்னா ஹெவி க்ரௌட் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் பினாக்கினி எக்ஸ்பிரஸ். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த
அன்ரிசர்வ்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சண்டே அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் ஒரு ஃப்ளோட்டிங் க்ரௌடு மாதிரி தான். ஃப்ளோட்டிங் க்ரௌட்னா அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டேஷன்ஸில் ஏறுறாங்க, ஒவ்வொரு ஸ்டேஷன்ஸில் இறங்கிக்கிறாங்க, அவ்வளோதான். டேரெக்டாக அந்த விஜயவாடா வரைக்கும் போகிறதெல்லாம் வந்து கம்மி தான். சென்னை டு விஜயவாடா பினாக்கினி கவர் பண்ணுற டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 431 கிலோமீட்டர்ஸ். ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸை விட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 23 கிலோமீட்டர்ஸ் கம்மி. அவன் வந்து 454 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறான் சுற்றி, குண்டூர் சுற்றி போகிறதுனால. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சென்னை டு விஜயவாடா எக்கச்சக்க ட்ரெயின்ஸுங்க. ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. டே டைமாக இருந்தாலும் சரி, நைட் டைமாக இருந்தாலும் சரி. பட் உட்காந்துட்டு வர சிட்டிங் வசதி இருக்கிற ஒரு ட்ரெயின் எல்லா ஸ்டாப்பிங்ஸும், எல்லா மெயினான ஸ்டாப்பிங்ஸும் கவர் பண்ணிட்டு வர ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சே பினாக்கினி தாங்க. பினாக்கினி எக்ஸ்பிரஸில் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் சேல் பண்ணுறாங்க. என்ன தான் தனியாக வந்து பேண்ட்ரி கார் கொடுத்துருந்தாலும் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக அது வந்து ஆப்ரேட் ஆகலை. ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சேல் பண்ணுறாங்களே தவிர நடுவில் லஞ்சு டின்னர் அந்த மாதிரி வந்து ஃபுட்டு கொண்டு வரது இல்லை. டீ, காஃபி, அதுக்கப்புறம் சமோசா, அதுக்கப்புறம் என்னது ஸ்நாக்ஸ், இந்த சிப்ஸு, தண்ணி பாட்டில் அதெல்லாம் மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சென்னையிலே ஏறும்போது நீங்கள் சாப்பிட்ருங்க, இல்லை பார்சல் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விஜயவாடா போனால் தான் சாப்பாடு சாப்பிட முடியும். அண்ட் அப்படி சப்போஸ் மிஸ் பண்ணிட்டா கூட கூடூர் ஜங்ஷன் இல்லை நெல்லூர் அந்த மாதிரி ஸ்டேஷன்ஸில் ஃபுட் சேல் பண்ணுவாங்க. மற்ற ஸ்டேஷன்ஸ்லாம் டவுட்டு தான். ஒரு விஷயம் என்னன்னா, டிடிஏ சென்னையிலேருந்து வரலங்க. இப்போ நம்ம வந்து பப்பட்லா வரைக்கும் வந்துட்டோம். அங்கே ஆரம்பித்து கடைசி வரைக்கும் டிடிஏ கிடையாது. மேபி இன்னைக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா, இல்லை எல்லா நாளும் அப்படியான்னு தெரியல. समोसा
பினாக்கினி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட லாஸ்ட் இன்டர்மீடியட் ஹால்ட் சென்னை டு விஜயவாடா ரூட்ல லாஸ்ட் இன்டர்மீடியட் ஹால்ட் தெனாலி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாக விஜயவாடா தான், நடுவில் எந்த ஸ்டாப்பும் கிடையாது. அண்ட் ஜன்சதாப்தி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் லைன் பிரியும். இங்கே வரைக்கும் சேம் ரூட்டு தான் பினாக்கினி அண்ட் ஜன்சதாப்திக்கு. இங்கேருந்து தான் ஜன்சதாப்தி போய் நியூ குண்டூர் ஜாயின் ஆகி விஜயவாடா வரும். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ரூட்டில் போயிடுவோம். இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் நோட் பண்ணேன். ஸோ அதை உங்களுக்கும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த தமிழ்நாடு ஜிடிலாம் கிராஸ் பண்ணதை பார்த்துருப்போம். கிராஸ் பண்ணும்போது அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் 12 hours 13 hours டிலேன்னு. அவ்வளோ டிலேவாக இப்போ வந்து ஆகிறதுக்கான காரணமே ஃபாகியான வெதர் தான். உங்களுக்கே தெரியும், இந்த டெல்லி சைடு, நார்த் சைடு, டெல்லி மட்டும் இல்லை, நம்ம வந்து இந்த மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் சைடு அதை தாண்டிட்டாலே அங்கெல்லாம் பயங்கரமான ஃபாகி வெதராக இருக்கும். ஸோ அதனால் வந்து சிக்னல் இஷ்யூஸு, விசிபிலிட்டி இஷ்யூஸ்லாம் நிறைய நடக்கும். அதனாலே நிறையா ட்ரெயின்ஸ் டிலே ஆகிடும். அந்த ரீசன்னால தான் இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதம்லாம் வந்து டெல்லி ட்ரெயின்ஸு, நார்த் போகிற நிறைய ட்ரெயின்ஸு, உத்தரப்பிரதேஷ் போகிற ட்ரெயின்ஸு அதெல்லாம் பயங்கர டிலேயில் வரும். ஸோ அதை பிளான் பண்ணி நீங்கள் அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் ட்ரிப் வந்து பிளான் பண்ணிங்கன்னா அதை மனசில் வச்சு பிளான் பண்ணுங்கள். நாங்கள் நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா க்ரௌட் இவ்வளோ தான் இருந்துச்சு. எங்கேயுமே ஓவர் க்ரௌடிங், ஜாம் பேக்குடுன்னு எங்கேயுமே ஆகலை. அண்ட் நம்மளுக்கான டெஸ்டினேஷன் இன்னைக்கு விஜயவாடா ரீச் பண்ணிட்டோம். சூப்பரான ட்ரெயினுங்க, ஒரு நல்ல ட்ரெயின் ஆப்ஷன் சென்னையிலேருந்து விஜயவாடா வரத்துக்கு. பினாக்கினி டைமிங் வைஸாக இருக்கட்டும், காஸ்ட் வைஸாக இருக்கட்டும், 180 rupeesல ஜம்முன்னு சென்னை டு விஜயவாடா வந்துடலாம். என்ன முன்கூட்டியே வந்து புக் பண்ணிடுங்க, ஏன்னா புக் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஒர்க் டேஸில் நம்ம நின்றுட்டு இருக்கிறது ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் சவுத் இந்தியாவில். கண்டிப்பாக வந்து எனி டைம் ட்ரெயின்ஸ் வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். என்ன சொல்லிட்டு இருந்தேன், காஸ்ட்டு அந்த 180 rupeesக்கு ஜம்முன்னு ட்ராவல் பண்ணோன்னா முன்கூட்டியே புக் பண்ணிடுங்க, முன்கூட்டியே ரிசர்வ் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அன்ரிசர்வ்டில் ஒர்க்கிங் டேஸில் வரும்போது பயங்கர க்ரௌடடாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரெயின் ஆப்ஷனாக பினாக்கினி இருக்கும். ஒரு சூப்பரான ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸை இந்த வ்ளாகில் கவர் பண்ணியிருக்கோம். அண்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா அது அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். நம்மளோட நியூ இயர் ஜேர்னி, அதாவது லாஸ்ட் ஜேர்னி ஆஃப் 2023 பினாக்கினியோட முடிவுக்கு வந்திருக்கு. அடுத்து 2024 நல்லதே நடக்கட்டும்னு நினச்சி ஆரம்பிப்போம். இந்த வ்ளாகை இதோட முடிக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டாடா.